அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த பைமோட் மொபைல் ஆப்பினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஆப் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த மொபைல் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜாடிக்கேற்ற மூடின்னு சொல்கிறது எதனால்? நல்ல கேள்வி இல்லை? ஊரில் எதனா சொன்னாங்கன்னா என்ன பண்ணுங்க என்கிட்ட ஆமாம், ஆற்றுல இறங்கி குசு விட்டா மறைக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட கேளுங்க. ஆமாம், ஆற்றுல இறங்கி குசு விட்டா மறைக்க முடியாது. நாங்களே எதனால்? என்ன பார்த்து கேளுங்க. ஏன் நீ தான் என்ன சொல்லிக்கிற? அதனால தான் ஒன்று ஜாடிக்கேற்ற மூடி கரெக்டா? ஜாடிக்கேற்ற மூடியா மூடிக்கேற்ற ஜாடியா? மூடிக்கேற்ற ஜாடி கிடையாதா? எப்படி சொல்லணும்? மூடிக்கேற்ற ஜாடியும் சொல்லலாமா? அப்ப நம்ம என்ன வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து. நம்ம மூடி வச்சிருந்தா ஜாடி தேடணும், ஜாடி வச்சிருந்தா மூடி தேடணும். எதனால சொல்லிருப்பாங்க எனக்கு தெரியல. நீங்க தான் கெஸ் பண்றீங்களா? யாருன்னா ஜாடிக்கேற்ற மூடின்னு எதனால சொன்னாங்க? ஜெரமையா சொல்லுவார். எதனா என்னங்க? அப்ப நண்பர்கள் கிடையாதா? ஜாடிக்கேற்ற மூடின்னா நண்பர்களுக்குள்ள பொருத்தமா இருக்கணும்னு கிடையாதான்னு கேட்கிறேன் நான். ஃபாரின்கெல்லாம் போனா 5 வருஷத்துக்கு மேல ஒரு பாடி வச்சுன்னு வெக்கமா இல்லைன்றானுங்க. 30 வருஷமா ஒரே பொண்ணாடி கூட எப்படி இருக்கிறேன்னு கேட்கறான். 30 வருஷம் ஒரே பொண்ணாடி கூட எப்படி போர் அடிக்கலையா உனக்குன்னு கேட்கறான். ஜாடிக்கேற்ற முடியும்னா புருஷன் பண்ணிட்டியா? நம்ம என்ன சொல்றாரு? சூழ்நிலையில போனா இல்ல சிங்சான் போறதுன்னு சொன்னா எவனோ ஏதோ ஒன்று உரைட்டான். நீ என்ன பண்ணீங்க? இப்ப எது முடிவதுக்கெல்லாம் ஜாடிக்கேற்ற மூடிக்குது. நம்ம என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். அது ஜாடிக்கு மூடிக்குதான பிரச்சனை. அதையே இது கடன் பண்ணி வச்ச என்ன நினைக்கிறீங்க? நீங்க அக்னி பொருளா மாறுறீங்க. நீங்க இன்னும் பொருள் மாதிரி இருக்கிறீங்க. கணவன் மனைவி எப்பவுமே புரிஞ்சிருப்பாங்களா? எல்லா விஷயத்திலையும் புரிஞ்சிருக்க முடியுமா? முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சுக்கோங்க. தப்பு இது. இங்க இதுதான் உங்களுக்கு குழப்பமே. நான் சொல்றதெல்லாம் செய்யணும்னு அவனும், அவன் சொல்றதெல்லாம் செய்யணும்னு இவனும் நினைக்கும் போது தான் குழப்பமே. நீ யாரு நானாகிறேன், நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா இருக்கிறேன்னா பிரச்சனையே இல்லை. நீங்க ஜாடியா மூடியா இருக்கணும்னு நினைக்கிறேன். யார் ஜாடி யார் மூடி? கணவன் ஜாடி, பொண்டாட்டி மூடி. அப்படியா? இல்ல பொண்டாட்டி ஜாடி, கணவன் மூடி. பிரச்சனையா இல்லையா? புரியுதா? யாருன்னா என்ன சொன்னா அது என்ன பண்ணி பார்க்காதீங்க. கண்டத்துல போட்டு பொருத்தி பார்க்காதீங்க. அவன் யாரோ ஒருத்தன் ஜாடிக்கேற்ற மூடிங்கன்னு புருஷன் மாட்டி போறதை பார்த்தோ சொல்லிருக்கலாம். இல்ல அண்ணன் தங்கச்சி, மாமா மச்சான், இல்ல நண்பர்கள் போறது கூட சொல்லிருக்கலாம். சில பைக்ல ஒருத்தர் சில பேர் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும் இல்ல? புல்லட்டே சில பேருக்கு மேல உட்கார்ந்தான்னு வச்சுங்க, அது குட்டி ஆயிடும், குழந்தை மாதிரி இருக்கும். உங்க எப்படி இருப்பாங்க நியாயத்துக்கு? சில பேர் புல்லட்ல உட்காந்துருப்பாங்க, அது தூக்கி தள்ளிட்டு போயிடும். யானை மேல உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. புல்லட் என்னமோ புல்லட் தான், ஆனா உட்காந்துக்கிற ஆள் எப்படி இது? அப்ப சரி, அந்த ஜாடிக்கேற்ற மூடி கரெக்டா? அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளா கிடையாது. அப்ப சூட்டபிளா இருக்கிறதுக்காக சொல்லிக்கிறாங்க. அது கணவன் மனைவிக்கு, ஆண் பெண்ணுக்கு, நண்பர்களுக்கெல்லாம் வச்சுக்கூடாது. அதுக்கு இதுக்கும் பொருள் இருக்குது, பொருத்தமா இருக்குதுன்னு சொல்ல வராங்க ஏதோ. அப்ப ஜாடிய மூடியும் பொருத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஜாடி மூடியும் தான் பொருத்தமா இருக்கணுமே தவிர மனுஷன் பொருத்தமா இருக்க மாட்டான், இருக்கவும் கூடாது. அப்படின்னு தான் அது அக்னி பொருளா மாறிடும். வாழ்ற ஒரே மாதிரி இருக்க
முடியாது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அவுட்டு, ஃபெயிலு. ஏன் நீங்க பேசுறதெல்லாம் இன்னொருத்தர் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பொன்னாட்டி யாருக்குன்னா பேச சொல்லிட்டு நீங்க நினைச்சிருக்கணும். அவன பண்ணுப்பா, பேசினுப்பா. நீங்க போய் பக்கத்துல நின்று பொன்னாட்டி முன்னாடி நின்று உள்ள யோசிச்சுக்கணும், பேசி நினைக்கணும். பொன்னாட்டி என்ன பண்ணுங்கண்ணா சாத்தியமா? அப்படின்னா இப்படிசம் மெஸ்மெரிசம் எல்லாம் படிச்சிருக்கணும் நீங்க. அப்படித்தானே மூளை ஒன்னோட விதத்துல ஒன்னாகி உட்காந்து தவம் பண்ணி அப்புறமா நீங்க நினைக்கணும், அவங்க பேசணும். அதே மாதிரி அவங்க நினைக்கணும், நீங்க என்ன பண்ணா அந்த மாதிரி சாத்தியமா? அப்ப ஜாடிக்கு மூடிக்கு மூடிக்கு ஜாடிக்குன்னா அது பிரச்சனை, நம்ம பிரச்சனை என்ன இல்லை. எங்கேயுமே பழமொழியெல்லாம் கேட்டு உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது உஷாரா இருக்கும். தப்பான பழமொழிகள்லாம் உங்ககிட்ட நடைமுறையில புழுக்கமா இருக்குது. இதெல்லாம் ஏமாத்தான காலத்துல இருந்து வந்தது. அதனால என்ன பண்ண முடியாது, மூடியை பெருசா வச்சு கொடுக்கலாம். ஏன் மூடியே ட்ரை பண்றீங்க? மைக்கை வச்சு கட்டி துணி போட்டு கட்டுங்கன்னா இப்ப ஜாடி வாங்கிட்டீங்க, ஊருக்கா போட்டீங்க, ஜாடி மூடி ஒஞ்சிச்சு, என்ன பண்ணலாம்? ஜாடியை தூக்கி போட்டலாமா? என்ன பைத்தியத்தனமா இருக்குது. இப்பதான் மைக்கெல்லாம் நிறைய வந்துச்சா இல்லையா? என்ன பண்ணுங்க, வாமாடை கட்டுறதுன்னு ஒண்ணு தான் இல்லையா? பெரிய பெரிய அண்டகள்லாம் என்ன பண்றது? சில பேர் பாத்திரம் வாங்கும்போது மூடி தேடி மூடியோட இதெல்லாம் பாத்திரமே வாங்குவாங்க, இல்லை வாங்க மாட்டாங்க. அவ்வளவு பொறுப்பா வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா மூடி வரத்துல இருக்கும். எங்க வீட்டில் பாட்டில் அப்பப்போ கட்டி தண்ணி குடிச்சிட்டு கார்க்கு ஓரத்துல பாட்டில் ஓரத்துல இருக்கும். நான் சொல்லுவேன், ஏன் இந்த விதவை இங்க இருக்குதுன்னு. 4-5 வாட்டி இது மாதிரி சொன்ன உடனே இப்ப பாட்டில் மூடி பிரிக்கிறதே கிடையாது. திறந்து குடிச்சிட்டு மூடி உடனே வச்சு நான் அந்த மாதிரி ஆளு. நான் ஒரு விதவை இங்க உட்காந்து புரியுது என்ன சொல்றேன்ட்டு. எப்படியோ ஒரு கேட்டாரு, நம்ம என்ன பண்றேன், சுத்தி கித்தி வந்துட்டோம். ஆனா என்ன எடுத்துக்காதீங்க, வாழ்க்கையில கண்ட பழமொழியெல்லாம் உங்க வாழ்க்கையில எடுத்து வந்து என்ன பண்ணாதீங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த பாட்டெல்லாம் கேட்டு என்ன பண்ணுங்க, அசிங்கமான சினிமால தான் சாத்தியம். அப்படித்தானே? அந்த பேச நினைக்கணும்னு பாட்டு பண்ணார, அவர் செத்துட்டாரு, அவங்க பண்ணிட்டு இன்னும் உயிராக்குறாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? அவர் தான் நினைக்கிறதுக்கு இல்லை, இவங்க என்ன பேசுவாங்க? புருஷன் பேசாம வந்துட முடியும்? ஏன்னா என் வீட்டுல நினைக்கவே இல்லைங்க, என்னால என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது, சொல்ல முடியும். அது ஏழுனார அவர் செத்துட்டாரு, அவருக்கு ஒரு 4-5 பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டி எப்படி நான் பேச நினைக்கிறதும் நீ பேச வேண்டும், கரெக்ட். 4 பேர் இருக்கிறாங்களே, யார் பேசுவாங்க? நம்ம கேட்கணும், சார் நீங்க நினைக்கிறதெல்லாம் யார் பேசுவாங்க? புரியுதா? சும்மா சினிமாக்காக ஒரு பாட்டு எழுதிறாரு. உங்களுக்கு அது பொருத்தமா தான் எடுத்துங்க. நீங்களும் உங்க கணவன் மனைவியும் ஜாடிக்கேற்ற முடியாதீங்கன்னா என்ன பண்ணுங்க, நம்ம 2 பேரும் ஜாடிக்கேற்ற முடிடின்னு. ஆனா ஒத்துக்கிற பொம்பளை ஒத்துக்கிற ஆம்பளையும் நான் அடிப்பேன். அது எப்படா நீங்க 2 பேரும் ஜாடிக்கேற்ற முடியாதுப்பீங்க? இல்ல முடியாதுங்க, சும்மா அதெல்லாம். அப்பெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போவே முடியாது. ஒத்து போனா அவங்க 2 பேரும் ரோபோவா தான் இருக்கணும், மனுஷன் வேலைன்னா ஆக முடியாது. சின்ன சின்ன சண்டையெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? வீட்டில் அநியாயத்துக்கு கிளாஸ் இருக்குதியா, கடைக்கு போனா போதும், இந்த கிளாஸ் நல்லா இருக்குது இல்லைன்னுவா. அப்ப வீட்டில் இருக்கிறதுலாம் என்ன? வீட்டில் இருக்குது வீட்டில் இருக்குது, கடையில் இருக்குது கடையில் இருக்குது, கடையில் இருக்குது வீட்டுக்கு வரணும், அவள் தானே. இனி இன்னும் நல்லா இருக்குது கிட்ட கேட்டது, இது வீட்டில் இருக்கணும்னு சொல்லு. ஆத்தாலும் பொண்ணு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. நம்ம இப்படி நிறைய இப்படி பின்னாடி வந்துருமா, வீட்டில் இருக்கோம். நான் தான் வானகன்னு எப்ப சொன்னேன், நீ தான் வீட்டில் இருக்கட்டும் நீ அப்படின்னு. இப்ப நம்மளாவே முடிய மாறிடணும், ஜாடி கத்த முடியா, புரியுதா?